எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு சட்டத்தை ஒதுக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மதியழகன் தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் மக்கள் மறுமலர்ச்சி இயக்கத்தின் நிறுவனர் மதியழகன் பேசுகையில், எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு சட்டத்தை ஒதுக்க வேண்டும். பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிரூபித்த தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு 30,000 இழப்பீடு வழங்க வேண்டும். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குடும்பங்களுக்கு தலா 10,000 வழங்க வேண்டும். மேலும் இடஒதுக்கீட்டாகவும் திராவிடத்திற்காக உழைத்த, தன்னையே அர்ப்பணித்த, தியாகம் செய்த இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், ஐப்பு சீனிவாச பண்டிதர் ஆகியோருக்கு மாவட்டம் தோறும் சென்னை மட்டம் சிலை மற்றும் மணிமண்டபம் கட்டுவதற்கான தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் மறுமலர்ச்சி இயக்கத்தின் நிறுவனரான மதியழகனாகிய நான் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான கோரிக்கைகளை பல ஆண்டு காலமாக கொடுத்து வருகிறோம். எஸ்சி மக்களுக்கு தனியார் துறை இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு சட்டத்தை வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். சமீபத்தில் பெய்த அடைமழையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 30,000 இழப்பீடாக வழங்க வேண்டும். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாய தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்பு சார்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் குடும்பத்திற்கு தலா 10,000 வாழ்வாதார ஜீவனமாக வழங்க வேண்டும். மேலும் இடஒதுக்கீடுகளுக்காகவும் திராவிட கொள்கைகளுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்து மறைந்த ஐயா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கும், ஐப்பு பண்டிதர் அவர்களுக்கும் மாவட்டம் தோறும் சிலை வைப்பதற்கும் மணிமண்டபம் கட்டுவதற்கும் தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என தங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.